அஸ்ஸலாமு அலைக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சூப்பரான ஒரு மட்டன் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு அதுக்கு தேவையான நம்ம என்னென்ன பொருள்லாம் பார்த்துக்கலாம். இந்த ஒரு படியில் நான் வந்து அரிசி எடுத்து வச்சுருக்கேன். 3/4 கிலோ வந்து ஆட்டுக்கறி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 3 தக்காளி வந்து நம்ம பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அது போக தயிர், ஒரு 4 வெங்காயம், கரம் மசாலா தூள், அதுக்கப்புறம் தயிர் வந்து ஒரு 100 கிராம் தயிர், புதினா, மல்லி. ஸோ இது எல்லாம் தேவையான பொருள் எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன். நான் உங்களுக்கு வந்து செய்யும்போது அளவுகளோட உங்களுக்கு நான் எப்படி செய்யணும்னு சொல்கிறேன். மறக்காமல் நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக வரும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து 100 கிராமு, வெங்காயம் மட்டும் ஒரு 50 கிராம் எடுத்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். வெங்காயம் வந்து ஆப்ஷனல் தான். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு குக்கர் எடுத்துக்கோங்க. இது நான் எப்படி செய்வேன்னா, ஃபஸ்ட்டு வெறும் கறியை மட்டும் வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் பிரியாணி பாட்டில் வந்து செய்வாங்க. ஸோ அது ஒரு டெக்னிக். இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா மட்டனில் வந்து ஜூஸ்லாம் இறங்கி பிரியாணியோட டேஸ்ட் வந்து இன்னும் சூப்பராக இருக்கும். வாங்க அதை எப்படி செய்கிறதுன்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு குக்கரில் வந்து எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. இங்கே எண்ணெய் வந்து நான் ஒரு 1/4 லிட்டர் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து பட்டை, ஏலக்காய், கிராம்பு போட்டு தாளிச்சிட்டு பெரிய வெங்காயம் வந்து எடுத்திருக்கேன். நான் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் ஒரு 4 வெங்காயம் கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அது இந்த மாதிரி ப்ரௌன் கலரில் ஆனோடனே கரம் மசாலா தூள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இதோட ரேஷியோ பார்த்திங்கன்னா, பட்டை வந்து 10 கிராம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஏலக்காய் 5 கிராமு, கிராம்பு வந்து ஒரு 5 கிராம் சேர்த்து அரைச்சி வச்சுக்கோங்க. ஸோ அதுதான் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு 1.5 ஸ்பூனு வரமிளகாத்தூள் வந்து நான் இங்கே 1.5 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ அதை ஆட் பண்ணி எண்ணெயில் நல்லா வணக்கின உடனே புதினா வந்து ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் புதினா கூட பச்சை மிளகாயும் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் வந்து அது கொஞ்சம் வணக்கின உடனே தக்காளி ஆட் பண்ணிக்கிட்டேன். எல்லாத்துக்குமே வந்து கொஞ்சம் கேப் கொடுக்கணும். உடனே எல்லாத்தையும் வந்து போடக்கூடாது. லைட்டாக எண்ணெய் பிரிஞ்சு வந்தோடனே நம்ம அடுத்தடுத்த பொருள் வந்து நம்ம சேர்க்கணும். ஸோ அதுக்கப்புறம் இப்போ தக்காளி ஆட் பண்ணிக்கிட்டு நல்லா வந்து எண்ணெய் பிரிஞ்சு வருதா, இந்த சமயத்தில் வந்து நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு பாருங்கள், அந்த ஒரு கைப்பிடி வந்து ஒரு 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 படி அரிசிக்கு வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ பத்தலாட்டி வந்து பின்னாடி வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து தயிர் வந்து அந்த 100 கிராம் பேக்கெட் இருக்கும் பார்த்திங்களா, ஸோ அது ஃபுல்லாக 1 கிலோவுக்கு வந்து நம்ம அந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். அது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து கறி ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து 1 கிலோவுக்கு 1 கிலோவை ஆட் பண்ணிக்கலாம், 3/4 கிலோவை ஆட் பண்ணிக்கலாம், இல்லை ஒரு கிலோ அரிசிக்கு 1.5 கிலோ கறியும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அது வந்து நம்மளோட இஷ்டம்தான். இது கறி வந்து ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா கொத்தமல்லி வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். கலந்து விட்டுட்டு எந்த தண்ணியுமே நம்ம வந்து சேர்க்க வேணாம். நம்ம வந்து விசில் போட்டு விட்டுடலாம். விசில் வந்து ஒரு 2 விசில் போதும். 2 விசில் விட்டோடனே நல்லா நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2-3 மினிட்ஸ் நம்ம வந்து இந்த மாதிரி பபிள்ஸ் வந்தோடனே மூடி போட்டு நம்ம விசில் விட்டுடலாம். 2 விசில் போதும். 2 விசில் வந்தோடனே நம்ம வந்து கேஸை வந்து ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம அதுக்கப்புறம் பார்க்கலாம். ஸோ இதுக்கிடையில் வந்து என்னோடய 2வது பொண்ணு வந்து எல்கேஜி படிக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து இவ்வளோ காரெல்லாம் பிரியாணி சுத்தமாக சாப்பிட மாட்டாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு சின்ன டம்ளரில் வந்து சீரக சம்பா ரைஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். அவங்களுக்கு மட்டும் பிரியாணி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இது குழந்தைங்க வச்சுருக்க எல்லாத்துக்குமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அது எப்படின்னா, எண்ணெய் ஊற்றிட்டு ஆஸ் யூஷுவல் பட்டை, ஏலக்காய் ஒன்று போட்டு தாளிச்சிட்டு, இங்கே வெறும் நான் சும்மா ஒரு அரை வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கேன். 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அதெல்லாம் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, தக்காளி வந்து நான் வந்து ஒரு அரை தக்காளி அந்த மாதிரி முழுசாக கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இங்கே அரைச்சும் ஆட் பண்ணலாம். என்னோடய பொண்ணுக்கு அந்த தக்காளி சாப்பிட்றது பிடிக்கும். ஸோ அதனால் நான் அப்படி ஆட் பண்ணியிருக்கேன். அந்த கரம் மசாலா காமிச்சேன் பார்த்திங்களா, அது வந்து வெறும் அரை டீஸ்பூன் அது மட்டும்தான், வந்து வேறு எதுவுமே காரம் இல்லை. அதுக்கப்புறம் அது நல்லா கிளறி விட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டெல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஈரல் வந்து அங்கே ஆட் பண்ணியிருக்கேன். ஈரல் வந்து ஒரு 3 ஈரல் வந்து நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி அதை வந்து ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் தேங்காய் பால் வந்து ஒரு அந்த டம்ளர் காமிச்சேன் பார்த்திங்களா, அதில் வந்து ஒரு 3/4 டம்ளர் வந்து அரிசி ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கு வந்து நம்ம எவ்வளோ தண்ணி வேணுமோ அவ்வளோ தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நான் இங்கே வந்து ஒரு 1.25 டம்ளர் வந்து தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிவிட்டு உப்பு ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து அரிசி போட்டுக்கோங்க. நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க. கொஞ்சம் நேரத்தில் வந்து அரிசியும் தண்ணி ஒரு மாதிரி லெவலாக வர மாதிரி ஆனவுடனே
ஒரே ஒரு ஸ்பூன் நெய் போட்டு ஒரு விசில் விட்டுருங்க. அவ்வளோதான், சூப்பராக இருக்கும். குழந்தைங்களுக்கும் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஏன்னா நம்ம பிரியாணி சாப்பிட்றப்ப அவங்களுக்கு வேறு ஏதாச்சும் ஊட்டிவிட்டு அது நம்மளுக்கு மனசு கஷ்டமாக இருக்கும். ஸோ அவங்களுக்காக ஒரு 5 மினிட்ஸ் ஸ்பெண்ட் பண்ணி அதை பண்ணிட்டோன்னா அவங்களும் சூப்பராக சாப்பிடுவாங்க, நம்மளும் வந்து நல்லா சாப்பிட்டுக்கலாம். ஸோ எடுத்து குக்கர் விசில் விட்டதுக்கப்புறம் இதை வந்து பிரியாணி பாட்டில் வந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு அளவு தண்ணி அந்த படி காமிச்சோம் பார்த்திங்களா, அதில் வந்து 1க்கு நம்ம 1.5 படி தண்ணி வந்து ஊற்றிருக்கோம், ஒரே ஒரு லெமன் ஊற்றிருக்கோம். ஸோ இதுக்கப்புறம் கொஞ்சம் கொதி வந்தோடனே நம்ம வந்து செக் பண்ணி பார்க்கணும். எனக்கு வந்து உப்பு காரமுமே கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு. நான் அதுக்கப்புறம் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் உப்பு, ஒரு 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள் வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன். நல்லா வந்து கொதி வந்துருச்சு. ஸோ இதுக்கப்புறம் வந்து நம்ம அரிசி வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன். நம்ம ஊற வச்சுருந்தோம் பார்த்திங்களா அரிசி எப்போ ஊற வைக்கணும் அப்படின்னா, நம்ம வந்து பிரியாணி தாளிக்கும் போது வெங்காயம் ஆட் பண்ணுவோம் பார்த்திங்களா, வெங்காயம் போட்டுட்டு வெங்காயம் எல்லாம் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போய் அரிசி வந்து ஊற வைக்கணும். ஸோ அப்போ தான் நம்மளுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். நீங்கள் பிரியாணி செய்யறதுக்கு முன்னாடியே வந்து ஊற வச்சிடாதீங்க. ஸோ இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, அரிசி சேர்த்ததுக்கப்புறமா நம்ம வந்து கிளறிட்டே இருக்கணும். அதாவது எப்படின்னா ரொம்ப ஜென்டிலாக கிளறணும், அரிசி உடஞ்சிராமல். நம்ம அந்த மாதிரி இப்போ நான் கிளறேன் பார்த்திங்களா, அந்த மாதிரி வந்து நமக்கு அரிசியும் தண்ணியும் ஒன்றா வர வரைக்கும் மூடி போட்டு ஒரு 2 மினிட்ஸுக்கு ஒருக்கா எடுத்து கிளறி விட்டுட்டே இருக்கணும். ஸோ அந்த மாதிரி ஸ்டேஜில் வந்து இப்படி வரும் பாருங்கள், அரிசியும் தண்ணியும் உங்களுக்கு வந்து லெவலாக வரணும். ஸோ அது வரைக்கும் நம்ம வந்து ஒரு 2 மினிட்ஸ்க்கு ஒருக்கா நம்ம வந்து கிளறி கொடுத்துட்டே இருக்கலாம். அடி பிடிச்சிடாமல் மட்டும் பார்த்துக்கோங்க. ஸோ ஒன்றா வந்தோடனே நான் வந்து நெய் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக சேர்க்கலை. நெய் வந்து ஒரு 3 ஸ்பூன் தான் ஆட் பண்ணேன். 3 ஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம தம் போடணும். ஸோ மறுபடியும் மூடி வச்சுறேன். மறுபடியும் 2 செகண்ட் எடுத்து பார்க்கும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் அது ஒரு லெவலாக வந்திருக்கும் அப்படின்ட்டு பாருங்கள். ஸோ இதில் தான் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா எல்லாம் கொஞ்சம் மிஸ்டேக் பண்ணுவாங்க, போட்டு நல்லா கிளறிட்டு அது குழஞ்சிரும், அரிசி நின்றும். ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன் திருப்பி இந்த மாதிரி லெவலாக வந்ததுக்கப்புறமா நெய் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நெய் ஆட் பண்ணதுக்கப்புறமா என்ன பண்ணணுன்னா, ஒரு தோசைக்கல் இருக்குது பார்த்திங்களா, அதை ஸ்பீடாக வச்சுட்டு அதுக்கு மேலே வந்து நம்ம சட்டியை தூக்கி வச்சிடணும். வச்சுட்டு ஒன்லி 5 மினிட்ஸ் தான் விடணும். அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து சிம்மில் வச்சிடணும். 5 மினிட்ஸ் வந்து ஸ்பீடாக வச்சிடணும், ஏன்னா அந்த தோசைக்கல் சூடேறதுக்கு. ஸோ அதனால் இப்போ பாப்பா பிரியாணி பாருங்கள், பாப்பாவுக்கு செஞ்சது எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள், நல்லாவே என்ஜாய் பண்ணி சாப்பிட்டாங்க. ஸோ கண்டிப்பாக உங்கள் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி கொடுத்து பாருங்கள். அதுக்கப்புறம் ஒரு 5 மினிட்ஸ் ஸ்பீடாக வச்சேன், 20 மினிட்ஸ் வந்து ஸ்லோவில் வச்சதுக்கப்புறம் நம்ம ஒரு 5 மினிட்ஸ் நான் விட்டுட்டேன். அதுக்கப்புறம் எடுத்து பார்த்தா நீங்களே பாருங்கள் பிரியாணியோட டெக்ஸ்சர் எப்படி இருக்குன்னு, சூப்பராக இருக்கும். மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும். இதே நான் காமிச்ச அதே ரேஷியோவில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். வேறு ஏதாச்சும் இதில் டவுட் இருந்தாலும் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் சொல்லுங்கள். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், பிடிச்சிருந்தனா மறக்காமல் என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ எங்கள் வீட்டில் அன்றைக்கி என்ன லஞ்சுன்னு பார்க்கலாமா, மட்டன் பிரியாணி. நான் வந்து ஹாட் பாக்ஸ் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன், ஏன்னா இந்த லீவில் இருக்கனால எல்லோரும் 3 மணி 4 மணி ஆகும் சாப்பிட்றதுக்கு. ஸோ அதனால் ஹாட் பாக்ஸில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். அது வந்து மட்டன் தால்ச்சா கொஞ்சமாக பண்ணியிருந்தேன், பாப்பாவுக்கு வந்து செஞ்ச சாப்பாடு, அப்புறம் வந்து ரைத்தா. ஸோ அன்னைக்கு தான் அதுதான் வந்து எங்கள் வீட்டில் ஃப்ரைடேக்கான ஸ்பெஷல். ஸோ உங்கள் வீட்டில் நீங்கள் என்ன செஞ்சீங்கன்ட்டு மறக்காமல் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், பாய்.